ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ பூஜைகள் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் 1 வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து டீட்டெயிலாக அபிஷேக வழிபாடு வந்து கொடுக்கல. ஸோ குலதெய்வ கலசமும் பூரண கலசமும் நம்ம வீட்டில் எப்படி வந்து நிரந்தரமாக வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பூஜை அறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறேன். நிறைய பேர் வந்து இதுவும் அழகாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு முதல் காரணம், ஆடி மாதம் முழுக்க எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமான நாள். அதனால் எல்லா தெய்வங்களுமே வந்து ஒரு சேர வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா தனித்தனியாக இருக்கும்போது என்னால் எல்லா தெய்வத்திற்கும் தீபம் ஏற்ற முடியல. ஸோ அதனால் இப்படி வந்து வச்சுருக்கேன். ஈவினிங் சிவபெருமான் அன்னபூர்ணி தாயாருடைய அபிஷேக வழிபாடு, ஆடி பௌர்ணமி வழிபாடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் 6 o'clock மேலே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.